அஸ்ஸலாமு அலைக்கும். டின்னர் மினி vlog பார்க்கலாமா? ஹெல்தியாக ஒரு டின்னர் பண்ணணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் ஒரு ரீல் பார்த்தேன். கோதுமை இடியாப்பம் பண்ணுற ரீல். அது பார்க்கும் போது கண்டிப்பாக இது ட்ரை பண்ணோம் அப்படின்னு தோணிருச்சு. அன்னைக்கு நைட் டின்னருக்கு ட்ரை பண்ணேன். கூட வெஜிடபிள் குருமா, மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போடாமல் ஒரு ஒயிட் குருமா மாதிரி பண்ணியிருந்தேன். இந்த வெஜிடபிள் குருமாக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெட்டி வச்ச வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு தேங்காயில் நான் சோம்பு, பச்சை மிளகா சேர்த்து அரைச்சேன். அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வெஜிடபிள் குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த கோதுமை போட்டு பண்ணுறதுக்கு ஒரு 2 கப் கோதுமையை நான் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கிளாத் போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. தண்ணி அந்த கோதுமை மாவில் வடியாமல் இருக்கணும். இது ஸ்டீம் பண்ணி எடுத்த உடனே நம்ம நல்லா கையாலே ஊற்று விட்டுட்டு ஜலிச்சிருங்க. இல்லைன்னா கெட்டி கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஜலிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட இது நீங்கள் ஒரு 1 வீக் இல்லை 15 டேஸ் வரையும் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இடியாப்பம் மாவு நம்ம பிசைவோம் இல்லையா, அரிசி மாவில் வெந்நி தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான டோவாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இடியாப்ப உரலில் போட்டு புளிய வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாகவே வந்துச்சு. அரிசி மாவை கம்பேர் பண்ணும்போது இந்த கோதுமை இடியாப்பம் எனக்கு ஈஸியாக புளிய வந்துடுச்சு. அரிசி மாவு இடியாப்பம் நம்ம எப்படி வேக வைப்போம் அதே டைமிங் தான் இதுக்கும் நான் விட்டேன். அழகாக வெந்து வந்துடுச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. அந்த ஒயிட் குருமாவுக்கு இந்த இடியாப்பம் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்த தடவை இடியாப்பம் பண்ணோம் அப்படின்னாலே நான் கோதுமை இடியாப்பம் தான் பண்ணணும் அப்படின்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு பண்ணுறது. இந்த குட்டி vlog பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள்.